மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. 21,800 பக்கமாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு லாஸ்ட் வீக்கு. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி தான் க்ளோஸ் ஆச்சு 22,000க்கு மேலே. ஸோ நான் சொல்லியிருந்தேன் 22,300க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பாசிட்டிவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 22,500 வந்து ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஃப்டி நேரத்தெல்லாமே கூட பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாசிட்டிவாக தான் இருந்தது. ஸோ 22,400 450 பக்கம்லாம் வந்துருச்சு. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட் தான் 22,500, செகண்ட் டார்கெட் 23,000 வரைக்கும் இருக்குது. ஸோ பை ஆன் டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்ராடே வியூ வந்து மார்க்கெட் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஏறாமல் மறுநாள் ஏறும் அது மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி, நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி இது மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா, அதாவது இந்த மந்த் இல்லாமல் அதுக்கு அடுத்த மாதம் இல்லைனா அதுக்கு அடுத்த மாதம், ஸோ நிறைய டைம் விட்டு நீங்கள் ஒரு இந்த மணி ஆப்ஷனை எடுக்கலாம். இல்லைனா ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் எடுக்கலாம். இல்லைன்னா பெட்டர் பணம் இருந்ததுன்னா நீங்கள் நிஃப்டி ஈக்விட்டி ஷேர்ஸோ இல்லை ETF ஃபண்ட்ஸ்லேயோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ பை ஆன் டிப்ஸ், எவ்ரி டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். திரும்ப வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த 22,000 பக்கம் ஒரு சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ 22,000 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பியும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. இப்படி தான் தற்சமயம் நிலவரம் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ தாராளமாக வந்து 22,000 பக்கம் இன்கேஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் வியூ, மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து பக்காவாக வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ குளோபல் டென்ஷனால் மார்க்கெட் லாஸ்ட் வீக் வந்து டவுன் ஆச்சு. ஸோ பட் என்ன ஆச்சுன்னா திரும்ப வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ பெருசாக வந்து மார்க்கெட் வந்து விழாது. ஒரு இன்ட்ராடேயில் ஒரு 0.5% 1% உங்களுக்கு இன்றைக்கி விழுந்தாலுமே ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி டிப் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கோல்டும் கூட பார்த்திங்கன்னா நேற்று வந்து இவ்வளோ நாளாக ஏறிட்டு இருந்த கோல்டு நேற்று மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டாங்க. பட் ஓவராலாக கோல்டும் புல்லிஷ் தான். இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகலை. நன்றி, வணக்கம்.